ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிச்சன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, கிச்சனில் சில பொருட்களை எப்படி வச்சா நமக்கு அனுகூலமாக இருக்கணும். ஏன் எங்களுக்கு என்ன பாத்திரம் எல்லாம் வைக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. வடநாட்டில் சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதாவது இப்போ நமக்கு வெங்கல பானைங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அவங்களுக்கு தவா, அதாவது தோசைக்கல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப புனிதமாக தெய்வீகமாக அதை கருதுவாங்க. எனக்கு சப்பாத்தி ஆர் ரொட்டி இதுதான் அவங்களுக்கு மெயின் ஃபுட்டே. நம்மளுக்கு சாதம் எப்படியோ அவங்களுக்கு ரொட்டி அந்த மாதிரி. ஸோ ரொட்டி எப்படி செய்வாங்க, எதில் செய்வாங்க? தவாவில் தானே செஞ்சாகணும். அதனால இந்த தவாமோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடிய சப்ஜி அது செய்கிற வானலி ஆர் இது வானலி ஆர் பேன் என்ன வேணால் வச்சுக்கலாம். இது ரெண்டும் எப்படி அவங்க வச்சுக்கிறாங்க, இதனால வீட்டில் எப்படி ஒரு அமைதி நிலவருது, ஆர் ராகு கேத்து ஆர் சனி இதோட தாக்கத்துலேருந்து எப்படி விடுபடுறாங்க, இதெல்லாம் இந்த கிச்சனோட பொருட்களோட இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பூஜை ரூமுக்கு அடுத்ததா நமக்கு ரொம்ப புனிதமான ஒரு இடம்னு பார்த்தேன்ல சமையலறை தான். நம்ம சமையலறையை எப்பவும் பளிச்சுன்னு வச்சுக்கணும். கஜ கஜன்னு சாமானெல்லாம் சேர்க்கக்கூடாது. சமைக்கும் போது ரொம்ப சத்தப்படுத்திட்டு சமைக்கக்கூடாது, கோவப்பட்டுன்னு சமைக்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம எங்கே மாறுபடுறோம்னு தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் மாறுபடுறது என்னென்னா, இந்த பாத்திரங்களை எப்படி வைக்கணும். நமக்கு எனக்கு தெரிஞ்ச தோசை கல்லுக்கும் கடாய்க்கும் இந்த ரொம்ப பெரிய ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது நான் அங்கே இருந்ததுனால என்னோட பல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பின்பற்றுவாங்க. அதனால எனக்கு தெரியும். அதெல்லாம் உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கலாம்னு. எனக்கு இதெல்லாம் நல்லதுக்கு தானே. ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதி நிலை வருது, மகிழ்ச்சி நிலை வருது, கடன் தொல்லை அடையும், அதெல்லாம் இருக்கும்பொழுது ஏன் அதை நம்மளும் பின்பற்றக்கூடாது? ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்குவோம் பார்க்கலாம் எதை எப்படி வைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்ல இந்த வானலிகள், அதாவது கடாயின்னு சொல்கிறோமே, இதுக்கு வருவோம். இதெல்லாம் ஒன்றுத்துக்குள்ள ஒன்று இப்படி போட்டு வைக்கலாம். தேய்ச்சி நம்ம தொடச்சிட்டு வச்சிடணும். ஆனால் இதை ஒருபோதும் கவுத்து வைக்கவே கூடாது. இது கவுக்கவே கூடாது. இது அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க நார்த்தில். கவுத்து வைக்கக்கூடாது. இனிப்புச்சட்டியை கவுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப அபசகுணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி தொடச்சிட்டு இதை உள்ளே வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த கடாயில் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இப்படி வைக்கணும், கவுத்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் தோசைக்கல்லுக்கும் இதே ரூல் தான். இதை இப்படி கவுத்து வைக்கவே கூடாது. இது எப்பவும் நிமித்தியே தான் வைக்கணும். அதே மாதிரி தோசைக்கல், இந்த இழுப்பச்சட்டி, இதெல்லாம் கடாய், இதெல்லாம் யார் கண்ணுலையும் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எப்பவுமே வேலை செஞ்சு முடிச்சுட்டிங்களா உள்ளுக்குள்ளே, அதாவது கண் மறைவாக இருக்கிற இடத்துல இது வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் கபோர்டில் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா கடாய் இதெல்லாம் ஒரு உள்ள கண்மறைவாக இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் வச்சிடணும். இப்போ இந்த தோசைக்கல் இருக்கு இல்லையா, இதை நம்ம கேஸில் வைக்கிறோம். வச்ச உடனே இது சூடாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அப்படி ஜலத்தை அதில் தெளிக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு பிஹேவியர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அதே மாதிரி இந்த இல்பச்சட்டியில் கடாயில் நம்ம சப்ஜி இல்லைன்னா வேறு என்ன வேணாலும் நம்ம செய்கிறோம். புலாவ் பண்ணுறோம், இல்லைன்னா வேறு என்ன வேணாலும் பண்ணுவோமே. நம்ம கடாயில் தான் 1008 வேலை இருக்குது. இதை பண்ணிவிட்டு இதை வாஷ் பேசினில் மற்ற இதோடலாம் போடக்கூடாது. இப்போ நம்ம சாப்பிட்ட பிளேட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் எச்சல் பத்துன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க இதுக்கு வேற பெயர் கொடுக்குறாங்க. இதை தனியாக தான் இதை ட்ரீட் பண்ணுறாங்க. இதை மற்ற பாத்திரத்தோட போடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இதுலேருந்தே சில பேர் எடுத்து சாப்பிடுவாங்க. அதாவது இப்போ நம்ம தொக்கு மாங்காய், ஊறுகாய் எல்லாம் பண்ணுறோம், இல்லை புளிக்காய்ச்சல் செய்கிறோம், அதுலேயே சாதத்தை போட்டு கலந்து அதை அப்படியே சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் உதாரணம் என்னால் சொல்ல முடியும். நேற்று எபிசோடு நீங்கள் பார்த்துருந்தது இல்லை, பிக் பாஸ்ல எல்லாருக்கும் ஒரே இதில் வச்சு ஊட்டி விட்டுருக்கேன், நேராக ஃப்ரம் சாஸ்பேன். அது ரொம்ப தப்பான ஒரு இது. ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது கரெக்டு கிடையாது. அண்டு அவங்க நம்புற மாதிரி இந்த கடாய்க்கு தர வேண்டிய மரியாதை அண்ட் ரெஸ்பெக்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நம்ம கேஸில் தோசை பண்ணுறோம், இல்லை ரொட்டி பண்ணுறோம், பரோட்டா பண்ணுறோம், என்ன பண்ணினாலும் பண்ணி முடிச்சப்பறம் கேஸ் மேலே அப்படியே சூடாக அப்படியே வைக்கக்கூடாது. இது மேலே நான் சொன்னேன் ஜலம் தெளிக்கப்படாதுன்னு, அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் கேஸோட வலது பக்கம் தான் இதை இறக்கி இப்படி வச்சிடணும். கேஸோட வலது பக்கம்.
அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க இந்த இலுப்புச்சட்டி அந்த இதெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சிடணும். ராத்திரி என்ன சோம்பலாக இருந்தாலும் வெறும் இலுப்புச்சட்டிக்கு மாத்திரமானோ அந்த ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆகுமா அதில் என்ன ஒரு சபீனாவோ விம்மோ போட்டு உங்கள்கிட்ட என்ன வாஷிங் இது என்ன இருக்கோ அதை வச்சு அதை என்ன க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படுத்துக்க போகணும். அதே மாதிரி வட இந்தியாவில் இன்னொரு ப்ராக்டிஸும் இருக்குது. அவங்க ரொம்ப அதீதமான கடவுள் நம்பிக்கையும் உள்ளவங்க, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த ரொட்டி எப்போ செஞ்சாலும் சரி, முதல் ரொட்டிங்கிறது மாடுக்கு இல்லைன்னாக்கா நாய்க்கு, அதுக்கு தான் எடுத்து வைப்பாங்க. பசுமாடுக்கு போட்டால் ரொம்ப விசேஷம் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரொட்டி மாத்திரம் எப்போவுமே அதை எடுத்து வச்சுருவாங்க. இதனால அவங்க எவ்வளோ புண்ணியம் சம்பாதிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. அதே போல் நம்மளோட தோசைக்கல்லாக இருக்கட்டும், வானலியாக இருக்கட்டும், இரும்பில் இருந்ததுனாக்க அது துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. நம்ம கொஞ்சம் 2 நாளைக்கு யூஸ் பண்ணாமல் விட்டால் கூட துரு பிடிச்சிடும். துரு பிடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும், அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும், எண்ணெய் தடவி வைக்கணும். அங்கே வந்து துரு பிடிச்சாலே இங்கே வந்து சனி ஆக்டிவேட்டு, ராகு ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதுக்கு அனாவசியமாக அவங்களோட கோபத்தெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும், கிளறி விடணும் இல்லையா. அது போல் க்ளீன் பண்ணி வச்சு விடுறது நல்லது, அப்படி தானே. நான் இங்கே ரொட்டிக்கல்லும் குழவையும் வச்சுருக்கேன். இந்த ரொட்டிக்கல்லையும் ஒரு இது வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ரூல் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ரொட்டி இடும்போது டபான்னு சில பேருக்கு இது காலெல்லாம் சரியாக ஸ்டாண்டு சரியா இல்லைன்னு ரொம்ப டக்குன்னு சத்தம் வரும். அந்த சத்தமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப நம்புவாங்க. சில பேர் இதுக்கு அடியில் துணியை விரிச்சுன்னு கூட செய்வாங்க. இல்லை நியூஸ் பேப்பர் என்னென்னா கனமாக மடித்து வச்சுட்டு அந்த மாதிரியும் செய்கிற வழக்கம் உண்டு. இதில் வந்து மெயினாக இதில் வந்து என்னென்னாக்கா சத்தம் வரக்கூடாது. ரொட்டி இடும்போது சத்தம் கூடாது. ஏன்னா இந்த பூரிக்கட்டையெல்லாம் பார்த்த உடனேயும் வேறு விதமாக போகிறதேன்னு பார்க்குறீங்களா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் வந்து என்னென்னாக்கா இந்த ரொட்டிக்கல்லை யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மேடையிலேயே அப்படியே வச்சு நான் இட்டுடுவேன். அப்புறம் ஆடுறதாவது ஓடுறதாவது, அதனால் இது ஒரு ஃபார்முலா நான் வச்சுருக்கேன். ரொட்டிக்கல்ல இதுவே பண்ணுறது கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ரொட்டிக்கல் நிறைய பேர் உடன் இது வச்சுருப்பாங்க, லைட் வெயிட்டு. இது வந்து கொஞ்சம் மார்பிள், நல்ல கனக்கும். இந்த லைட் வெயிட் வச்சுருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டா டப்பாக்கு மேலேயே வைப்பாங்க. இதை அவங்க வைக்கவே மாட்டாங்க. இது எது மேலேயும் வைக்கக்கூடாது, எதுக்கு கீழேயும் வைக்கக்கூடாது. இதுக்கு தனி இடம், அதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருவாங்க. அதில் தான் அதை வைக்கணும். நம்மளையே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சமையலறையில் அன்னபூர்ணா, அந்த அன்னபூர்ணா தேவியை நிறைய பேர் சின்ன சின்ன விக்கிரகம், அந்த காசிக்கு போகிறவெல்லாம் கூட மா அன்னபூர்ணியை வாங்கிட்டு வருவாங்க, அதை வச்சுப்பாங்க. மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமையலறை தான். சமையலறையில் தான் நம்ம உப்பு வச்சுருக்கோம். அதனால இது கூடிய வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் சமைக்கிறோமோ பளிச்சுன்னு, அதாவது குளிச்சுட்டு பண்ணினா ஒரு நல்லது நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு செய்யணும். இப்படிதானே அப்படிதானே அது மாதிரி கிடையாது. எதுலேயுமே ஒரு அலட்சியத்தன்மை கூடாது. இப்படி கூட செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சமைக்கிற உள்ள வந்து குளிச்சுட்டு போகிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சமைக்கிற உள்ள கூடிய வரைக்கும் அழுக்கா வச்சுக்காம துரு பிடிச்ச சாமான், உடஞ்ச சாமான்லாம் வச்சுக்கக்கூடாது. உடஞ்சி போயிட்டு அதை உடனே கப்பல்லாம் நமக்கு இந்த டீ மக்ஸ் ஒரு காஃபி மக்ஸோட காதெல்லாம் விட்டு போயிருக்கோம், அதை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, அதை உடனே விட்டு அடிச்சிருக்கோம். என்னன்னாக்கா தொடப்பம் இருக்கு இல்லையா, தொடப்பம் வாருகள் இதெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே வைக்கக்கூடாது. இதெல்லாம் கிச்சனுக்கு வெளியில் இருக்க வேண்டிய சாமான்கள். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. யார் வேணாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். என்ன கடாய் தவாவா உல்ட்டாவாக வைக்கக்கூடாது, அவ்வளோதானே. துரு பிடிக்கக்கூடாது சாமான்கள், அவ்வளோதானே. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத நம்மளால் முடியும் தானே. நம்ம தோசைக்கல்ல பளிச்சுன்னு வச்சுட்டா நம்ம தலையெழுத்து பளிச்சுன்னு மாறுமாமே, பார்த்துக்கலாமே அதையும். இப்போ இன்னைக்கு நம்ம தோசைக்கல்ல வந்து விழுந்து தேய்ச்சிட்டு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஜாக்பாட் அடிக்குமான்னா அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம், ஒரு காலம்னு ஒன்று நேரம்னு இருக்கு இல்லையா. அதுக்காக நம்மளும் அதுக்கு பாடுபடணும். நம்ம வந்து ஒரு கடனாளியாக ஆக்கிறதுல நம்ம கணவரையோ நம்ம பிள்ளையோ இல்லை நாமையோ நம்ம குடும்பத்தை நல்லா இது பண்ணிட்டு வழி நடத்தின்னு போகணும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் மூலமாக கடாய் மூலமாக சின்ன சின்ன இதெல்லாம் வழிமுறைகள் இருக்குன்னு அதெல்லாம் பின்பற்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது வடநாட்டில் செஞ்சால் என்ன, எங்கே செஞ்சால் என்ன, நம்ம எல்லாரும் ஒன்று தானே. அவங்க ஏதாவது நல்ல பழக்கங்கள் செஞ்சுட்டு இருந்தால் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமே. எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் டைம் இருக்கும் இல்லையா. அதனால் இந்த கிச்சனை எப்படி அழகாக வச்சுக்கலாம், எப்படி புதுசாக சாமான் வாங்கினா போகாதுங்க. அந்த புது சாமான்களை நம்ம எப்படி நம்ம அழகாக வச்சுக்கிறோம், நல்ல நர்வீஸாக கிச்சனில் எப்படி வேலை பண்ணுறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதனால கிச்சனை மாத்திரம் நர்வீஸாக, இதில் பல விஷயங்கள் கனெக்டட். இதில் கிச்சன் மாத்திரம் நர்வீஸாக இருந்தால் போகாது, பாத்திரம் மாத்திரம் புதுசாக இருந்தால் போகாது, நம்மளும் பளிச்சுன்னு இருக்கணும். நம்மளும் ஒரே தலையும் சந்தமாக இருக்கேன்னு சொல்லுவாள் எங்கள் அம்மாலாம். அது தலையும் சந்தவமான என்ன அர்த்தம் இன்னைக்கு இது வரைக்கும் புரியல, ஆனால் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவா. அதனால நம்மளும் பளிச்சுன்னு இருக்கணும், பாத்திரங்களும் பளிச்சுன்னு இருக்கணும். பாருங்களேன், தலையெழுத்து கண்டிப்பாக பளிச்சுன்னு ஆகும்.